தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 3 டிஸ்ட்ரிக்டோட டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துருக்கோம். 4வதா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் தூத்துக்குடி ஏர்போர்ட். தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து திருநெல்வேலி 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரி அப்படின்னு தமிழ்நாட்டோட முக்கியமான நகரங்கள்லேருந்து டைரெக்டாக ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலி ட்ரிப்பில் முதலாவதாக பார்க்க வேண்டிய கோவில் இது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்று. சம்பந்தர் பாடல் பெற்ற இந்த கோவில் 3ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை, 12ஆம் திருமுறை, திருவிளையாடல் பிராடம் இதில் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. திருஞான சம்பந்த பெருமான் திருநெல்வேலி பதிகம் அப்படின்னு ஒரு பதிகமே பாடியிருக்காரு. தமிழ்நாட்டில் முக்கியமான 5 அம்பலங்கள் இருக்குது. அதில் நெல்லையப்பர் காந்திமதி ஆலயம் தாமிர அம்பலமாக இருக்குது. 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் மிக பிரம்மாண்டமானது. இந்த கோவில் தென் வடக்கா 756 அடி நீளமும் மேற்கு கிழக்கா 378 அடி அகலமும் கொண்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயமாக இருக்குது. அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தனித்தனியே கோவில்கள் எழுப்பப்பட்டிருக்கு. இதற்கு இடையே அழகான கல் மண்டபம் கொண்டு இணைக்கப்பட்டிருக்கு. அம்பாள் சன்னதியில் 1000 கல் மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்குள்ளே நுழைந்த உடனே 10 அடி உயரத்திற்கு மேலாக அழகான வெள்ளை நிற நந்தி சிலை இருக்குது. கொடிமரத்தை சுற்றிட்டு உள்ளே போனால் மூலவர் சிலை இருக்குது. அதற்கு முன்னாடி மிகப்பெரிய ஆனைமுகன் சிலை இருக்குது. 9 அடி இருக்கும் இந்த ஆனைமுகனுடைய சிலை. மூலவரை சுற்றி 3 பிரகாரங்கள் உண்டு. முதல் பிரகாரத்தில் எல்லா கோவில்களைப் போல தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகிஷாசுரமர்த்தினி, பைரவர் கோவில்கள் அமைஞ்சிருக்கு. கோவிந்த பெருமாள் சிவனுக்கு அருகிலேயே பக்கத்திலேயே கோவில் இருக்குது. 2வது பிரகாரம் மிக பெரியது. ஆரம்பத்திலேயே 7 இசை ஸ்வரங்கள் இசைக்கும் தூண்கள் இருக்குது. 7 இசை ஸ்வரங்கள் இசைக்கிற இந்த தூண்களை தட்டி பார்த்தா ஸ்வரங்களோட ஒலிகள் கேட்கும். இந்த பிரகாரத்தில் தான் தாமிர சபை அமைஞ்சிருக்கு. 63 நாயன்மார்களின் சிலைகள், அஷ்டலக்ஷ்மி, சனீஸ்வரர், சஹஸ்ரலிங்கம் இந்த சிலைகளும் இந்த பிரகாரத்தில் இருக்குது. 3வது பிரகாரம் மிக மிக பெரியது, மிக அகலமானது. இந்த பிரகாரத்திலிருந்து அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கு வழி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஆஞ்சநேயர், ஐயப்பன், மஞ்சனத்தி அம்மன், சரஸ்வதி, பிரம்மா இவங்களுக்கு தனித்தனியாக சன்னதிகள் இருக்குது. கோயிலுக்கு உள்ள மிகப்பெரிய உள்தெப்பம் ஒன்று இருக்குது. இதே போல் கோயிலுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வெளித்தெப்பமும் அமைஞ்சிருக்கு. அகஸ்தியர் வாட்டர்ஃபால்ஸ் திருநெல்வேலியிலிருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பாபநாசம் டவுன்லேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வாட்டர்ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. மலைகள், பசுமையான காடுகளால் சூழப்பட்ட பாபநாசம் அருவி 120 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுகுது. இந்த அருவி தாமிரபரணி ஆற்றுல உருவாகுது. பாபநாசம் அப்படின்னா பாவங்களை தீர்க்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல குளிக்கும்போது தன்னுடைய பாவங்கள் தொலைவதாக மக்கள் நம்புகிறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸில் இயர் ஃபுல்லாகவே தண்ணி எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அப்படிங்கிறதுனால இயர் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ட்ரிப் பிளான் பண்ணலாம். பாபநாசம் டேம் அகஸ்தியர் ஃபால்ஸ்லேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாபநாசம் டேம் அமைஞ்சிருக்கு. இந்த டேம் 1942 கட்டப்பட்டிருக்கு. மணிமுத்தாறு வாட்டர்ஃபால்ஸ் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மாஞ்சோலை போகிற வழியில் இந்த வாட்டர்ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வாட்டர்ஃபால்ஸ்க்கு பக்கத்துலேயே மணிமுத்தாறு டேமும் இருக்குது. மாஞ்சோலை மணிமுத்தாறு வாட்டர்ஃபால்ஸ்லேருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற அழகான ஹில் ஸ்டேஷன் இது. மாஞ்சோலையில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன, மாஞ்சோலைக்கு எப்படி போகணும் அப்படின்னு பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் மணிமுத்தாறு வாட்டர்ஃபால்ஸ்லேருந்து 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த புலிகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. இங்கே அரிய வகை தாவரங்கள், ஏராளமான விலங்குகள், 37 வாட்டர்ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. அகஸ்தியமலை உயிர்கோள காப்பகத்தோட ஒரு பகுதி இது. தலையணை டேம்
அகஸ்தியர் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த டேம் அமைஞ்சிருக்கு. இந்த டேமில் வந்து ஃபோட்டோஸ் ஷூட்டுக்கு வந்து நிறைய இடங்கள் வந்து இருக்குது. இந்த டேம் வாட்டருக்குள்ளே நீங்கள் இறங்கி நடக்கவும் முடியும். பானதீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸ் அகஸ்தியர் ஃபால்ஸ்லேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பானதீர்த்தம் வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோட சோலைவன காடுகளில் சின்ன சின்ன நீர்த்துளிகள் வந்து ஒன்று சேர்ந்து காடுகள் வழியாக வந்து காட்டாற்று வெள்ளமாக மாறி பானதீர்த்தமாக உருவாகுது. காட்டில் இருக்கிற மூலிகை செடி மரங்களில் உரசி வந்து பானதீர்த்தமாக கொட்டுறதுனால தீராத நோய் கூட இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சா தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த அருவிக்கு பெருமை சேர்க்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தாமிரபரணி வந்து இந்த இடத்துல இருந்து தான் துவங்குது. கூந்தங்குளம் பறவைகள் காப்பகம் திருநெல்வேலியிலிருந்து 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூந்தங்குளம் பறவைகள் காப்பகம் அமைஞ்சிருக்கு. 1994ஆம் ஆண்டில் பறவைகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காப்பகத்திற்கு 43 இனத்தைச் சேர்ந்த பறவைகள் வந்து எப்போவுமே இருக்கும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதங்களில் 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து இங்கே வலசை வர்றாங்க. வேறு கண்ட்ரியிலேருந்து வேறு காண்டினென்ட்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து 10,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து வராங்க. இந்த பறவைகள் சரணாலயத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மந்த் போகிறது நல்லது. வீரபாண்டிய கட்டபொம்மன் மெமோரியல் திருநெல்வேலியிலிருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மெமோரியல் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வீரபாண்டியன் கட்டபொம்மன் நினைவாக ஒரு அழகான கோட்டையும் உள்ளே வந்து அவருடைய நினைவுகள் சார்ந்த ஆவண படங்களும் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு.